தர்மியான ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய கருத்திலே இந்த ஒரு புதிய நாளை ஒப்பு கொடுத்து தேவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கண்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரலோக தகப்பனே, தர்மியான ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் ஆசீர்வதித்து இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவரே இதோ ஜனங்களை சந்திக்கும்படி தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கிற கருவியாய் ஆண்டவரே இதோ கர்த்தாவே நீர் இந்த காலை வேளையிலே நீரடியனை பயன்படுத்தும்படிக்காய் அருமையான ஆண்டவரே இந்த கர்த்தாவே இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அமர்ந்து கேட்டு ஆண்டவரை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரத்யேகமாய் நீ தொட்டு ஆசீர்வதித்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரே நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ கர்த்தாவே திரும்பவும் நாங்கள் சபையிலே ஒருமித்து அமர்ந்து ஆண்டவரே இதோ கர்த்தாவே கைகளை உயர்த்தி ஆராதனை செய்து என் தேவனுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய கரத்தின் நிழலிலே நாங்கள் அமர்ந்து தேவனுடைய துதியை நாங்கள் சொல்லி வரும்படியாய் நீர் எங்களை ஏற்படுத்தின ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை போல ஆண்டவரே இன்னும் ஓய்வு நாட்களிலே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். தேவருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். என்ன நோக்கத்தோடு திட்டங்களோடு ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகள் உடைய சமூகத்திலே இப்பொழுதும் காத்திருக்கிறார்களோ அவைகளை ஆண்டவரே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்டி நன்மையாய் கிருபையாய் இரக்கம் செய்யும்படிக்காய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்காய் செபிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த அருமையான காலை வேளையிலே இந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படிக்காய் செபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அசட்டையாய் அல்ல, என் தேவனுடைய நாமத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலையை இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஏற்படுத்தி தரும்படிக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். இந்த காணொளியினுடைய கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் கூடர்ந்து காத்து வழிநடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் போதுமானவராயிரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தர்மையான காலை வேளையிலே உங்களை மறுபடியும் இந்த காணொளி வழியாக சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த மாலை வேளையிலே நாம் ருசிக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் ஆண்டவரே நினைந்து உடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுகிற கருவிகளாய் நாங்கள் பயன்படுத்தப்படும்படிக்காய் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தகப்பனே நீர் எங்களோடு கூட இரும் என்று சொல்லி அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தால் உம்மை இழுத்து கொண்டோம் என்று தோற்று சொல்லி தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இருந்த இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இடைப்படுவார். ஆமென். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். Baby
இருக்கிறது. அவருடைய கிருபைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. அவருடைய நன்மைகள் நமக்காய் செய்த நன்மைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கா நம்முடைய பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார். அவருடைய கரத்து நிழலினாலே நாம் மூடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நன்மையினால் நாம் திருப்தியாகும்படிக்காய் தேவன் நம்மை பிரத்யேகமாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து சில விண்ணப்பங்களுக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஒரு விசை கூட நாம் நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தருடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு மாறி தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஆராதனை செய்யத்தக்கதாய் ஆமேன் எல்லாவற்றிலும் கைகூடி வருகிற மாதிரி இருக்கிற பொழுதும் ஆமேன் அநேக தடைகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படிக்கு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சில விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்திலே வைத்து ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். இன்றைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறவும் திரும்பவுமாய் இந்த அடைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பண்டிகை நாட்களில் நான் இருந்தது போல நாம் இருந்தது போல ஆமேன் திரும்பவும் உங்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அப்படியானால் திரும்பவும் ஒரு அடைப்பை நமக்கு போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன் குறித்து நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் அப்படியா இந்த சூழ்நிலைகள் மாற ஆண்டவரே இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலையை கிடைக்க பெற இந்த தேசம் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் பட்டணம் மாத்திரமல்ல எங்கள் கிராமங்கள் மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிற தேசங்கள் அவர்களிலிருந்து விடுதலை பெறும்படிக்கா உடைய கோபத்தில் இருந்து விடுதலை பெறும்படிக்கா தேவரீருடைய கரத்தின் நிழலை ஒவ்வொரு தேசத்தின் மேலும் போடும்படிக்கா ஒவ்வொரு தேசத்திலுள்ள ஜனங்களை ரட்சிக்கப்படும்படிக்கா ஆமேன் கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை பாராட்டும்படிக்கா இந்த வாதையிலிருந்து ஒரு விடுதலை கட்டிரும்படிக்கா தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் தேசத்தில் இந்த நோய் தொற்றுகள் நீங்கி போகவும் ஆமேன் அதற்காய் உழைக்கிற ஓடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற ஆளுகிறவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆமேன் பணித்தலங்களிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் ரட்சிக்கும்படிக்கா அவருடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஒவ்வொரு ஜனங்களுக்கு அந்த 12 நாள் முழு அடைப்பில் அவர்களுக்கு தேவையான அனுதின உணவுகள் எல்லாவற்றிலும் சந்திக்கப்படத்தக்கதாய் பொருட்கள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாய் பொருளாதாரங்கள் சந்திக்கப்படத்தக்கதாய் அவருடைய சம்பாத்தியங்கள் சந்திக்கப்படத்தக்கதாய் அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 இயற்கையினுடைய இந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக மாறிட கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக எல்லா விசுவாசிகளும் தேவனை நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே ஜெபத்தோடு கூட காணப்படத்தக்கதா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 எந்த நோய் கிருமிகளும் ஜனங்களை தாக்கப்படாதிருக்க இனி தொடர்ந்து இந்த வாதைகள் பயணித்து கொண்ட இருக்காதபடிக்கு தேவனுடைய கரம் அதற்கு ஒரு எல்லையை முடிவை உண்டாக்கும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஒருவரும் பின்வாங்கி போகாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு ஆத்மாவையும் காத்து கொள்ளும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 அதே போல ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஜெபம் துதி ஆராதனைகள் ஆமேன் காணப்படத்தக்கதாய் தேவனுடைய எழுப்புதல் வேதம் வாசிப்பு இவைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படத்தக்கதாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சபைகளுக்கு திரும்ப வருகிற பொழுது ஒரு எழுப்புதலோடு கூட ஜனங்கள் காணப்படத்தக்கதாக ஆவியினுடைய கிரியை அவரிடத்திலே அவருடைய இருதயங்களிலே பலமாய் கிரியை செய்திடும்படிக்கா ஆமேன் தேவனுடைய கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அக்கினியாய் மாற்றும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமது பட்டணம், கிராமம், எல்லைகள், நம்முடைய தெருக்கள், இதிலே காணப்படுகிற ஒவ்வொரு தொற்று நோயினுடைய எல்லா அறிகுறிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இராடிக்கேட் செய்யப்பட, அவைகளை அழித்து போடப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து உயிர் பலிகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். மக்கள் யாவரும் மனம் திரும்பத்தக்கதாய் அரசாங்கம் நேர்மையாய் நடந்து கொள்ளவும், மருத்துவம், காவல்துறை, தூய்மை பணியாளர்கள் இவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். தேசத்தை மூடி இருக்கிற அந்தகார இருள் அகன்று போகத்தக்கதாய் ஒரு பெரிய வெளிச்சம் தேசத்துக்குள்ளே வரும்படிக்காய் ஆமேன். எல்லை பகுதிகளிலே ஆமேன் காணப்படுகிற எல்லா பயத்தின் ஆவிகளையும் பயங்கரங்களையும் ஆமேன், கடந்த நாளிலே காணப்பட்ட எல்லா துக்கமான காரியங்களையும் தேவன் எடுத்து போட்டு தேசத்தை காக்கும்படிக்காய், தேசத்தினுடைய ஜனங்களை காக்கும்படிக்காய், ரட்சிக்கும்படிக்காய், எதிராக இருக்கிற பிசாசு வெக்கப்பட்டு போகும்படிக்காய் தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். எல்லைகளிலே நம்முடைய தேசத்திற்காய் நின்று போராடுகிற, காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராளிகளுக்காக, ஒவ்வொரு படையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆமேன் சோல்ஜருக்காகவும் கர்த்தருடைய கரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்படியாக பனிமலைகளிலே, உயரமான ஸ்தலங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளிலே காணப்படுகிற எல்லா தொற்று வியாதிகள் எல்லாம் தேவன் மாற்றி போடும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். மூடப்பட்ட எல்லா தேவாலயங்களும் ஆமேன் துறக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் அதி சீக்கிரத்திலே இந்த தேசத்தை மூடி இருக்கிற இந்த வாதைகள் எடுத்து போடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். மக்களுடைய வாழ்க்கைகள் மீண்டும் கட்டப்பட, பசி, பட்டினி, பஞ்சம் இவைகள் இல்லாதபடிக்கு தேவன் ஒரு சீரான வருமானங்களை ஜனங்களுக்கு கட்டளையிடும்படிக்கா, அதற்குண்டான தேவைகளை அரசாங்கம் செய்யும்படிக்கா அதை நோக்கி பார்த்து அது தேவனுடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். எங்கும் தேவனுடைய பயம் உண்டாயிருக்கும்படிக்கா, தேவனுடைய சமூகத்தை குறித்து உண்டான பயம் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களில காணப்படும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். இந்த ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு காண செய்து அவருடைய சமூகத்திலே நம்மை அமர பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். நம்ம அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் இந்த எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு நமக்கு பதில் செய்யும்படிக்க அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தருடைய கருத்திலே நம்மை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக தகப்பனே, தர்மையான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியின் நாளின் இந்த காலை வேளைக்காய் பிரத்யேகமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளின் விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் இந்த தேசத்தின் மீது உடைய கண்களை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த வாதைகளில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே உடைய கரத்துங்களினாலே ஒரு கோட்டையை போல நீர் எங்களை மூடி மறைத்து காத்து கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தால் எங்களை சிநேகித்திருக்கிறீர், காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறீர். அப்பா, உடைய அழைப்பு, உடைய அன்பு, தயவு, உடைய கிருபை, இரக்கம் பெரியதென்று சொல்லி உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் போதுமானவராயிரும். சகலவற்றையும் சகல விண்ணப்பங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் அப்படியே எந்த வண்ணமாக சங்கீதங்களின் பகுதி 4வது அதிகாரத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் பகுதி 4வது அதிகாரம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதியாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாரம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
மனுபுத்திரரே, இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சேர்ந்து வாசிப்போம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். அருமையான சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வந்து அவர்கள் கேட்பதை அருளி செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாகவே நாம் ஒருமித்து ஒரே குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே கேட்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல தேவனுடைய சமூகத்திலே நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரோடு கூட நாம் காணப்படுகிற பொழுது தேவன் நமக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை தேவன் நம்முடைய இருதயத்திலே தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடைசி இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், ஆமென். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும்படிக்கா ஒவ்வொரு இரவிலும் அநேகர் நித்திரை இல்லாமல் அலைக்கழித்து கொண்டு பிசாசின் கிரியைகளில் விழுந்து கொண்டு அல்லது உலக பிரகாரமான ஆசை இச்சைகளில் விழுந்து கொண்டு திரைப்படங்கள் அல்லது செல்போன் மற்ற காரியங்களிலே விழுந்து கிடக்கிற ஜனங்கள் அநேகம் உண்டு. அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு நித்திரை இன்பமாய் இருக்காது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நித்திரை இன்பமாய் இருக்கும், நீ சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் சுகமாய் தங்கி இருக்கும்படிக்கு தேவன் நம்மை விசாரித்தறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாமும் கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமென் ருசித்து பார்க்கும்படிக்கா அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை போஷித்து காத்து வழிநடத்த வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காய், நாம் தெரிந்து கொள்வதற்காய் அவர் தம்மையே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தம்மையே கிருபாதார வழியாக நமக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய சொந்த இரத்த கிரயத்தாலே நம்மை மீட்டிருக்கிறபடினாலே நாம் அவருடைய சுதந்திரரும் புத்திரருமாமே என்று சொல்லி வேதம் சொல்கிறதாகவே இந்த காலை வேளையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சுயாதீனத்தை நாம் பெறத்தக்கதா இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வார்த்தைகளை நமக்கு என்று தரும்படிக்காய் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த காணொளியை கேட்டு அல்லது பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயங்களிலும் உடைய பரிசுத்த பிரசன்னம் ஊற்றப்பட்டு உடைய ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியான கிருபைகளை அவர்களுக்கும் தந்து கர்த்தரின் கிருபையாய் இரக்கம் பாராட்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அவர்களை தொடும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை அசட்டையாய் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு பயபக்தியோடு கூட அந்த காணொளியை கண்டு தேவ சமூகத்திலே காணப்படத்தக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றி போடும்படிக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, போதுமானவராயிருங்க. துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் ஒரு விசை கூட ஞாபகமாய்
படுத்திக் கொள்ளத்தக்கதாய் நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் துவக்கத்திலே கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி திரும்பவும் உன்னை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணுவேன். அது போல அடுத்த ஒரு 12 நாள் முழு அடைப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த 4 மாவட்டங்களிலும். இந்த 4 மாவட்டங்களில் நாமும் ஒரு மாவட்டத்திலே இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் பண்டிகை நாட்களில் இருந்தது போல உன்னை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். பண்டிகை நாட்களில் ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்முடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட நாம் காணப்படத்தக்கதாய் தேவன் நம்மை பிரத்யேகமாய் இந்த நாட்களுக்கென்று நம்மை வைத்திருக்கிறார். ஏனால் இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்குமோ, எத்தனை ஓட்டங்கள் ஓட வேண்டுமோ, எவ்வளவு நேரம் நமக்கு செலவழிக்க கிடைக்குமோ நமக்கு தெரியாது. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் ஆமென் அவர் கொடுத்திருக்கிற இந்த நேரங்களையும் காலங்களையும் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படிக்க அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலும் கூட திரும்பவும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு திரும்ப ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். பேசும்படியாய் கர்த்தர் தியானிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தை இந்த வாக்கு தத்துவத்தில் உள்ள வார்த்தையிலே திரும்பவும் நான் உன்னை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணுவேன். அதில் திரும்பவும் என்ற வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படிக்க அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களை சந்திப்பார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டு சென்றது போல நிச்சயமாகவே 430 வருஷம் முடிகிற அந்த நாட்களிலே அவர்கள் ஆபீப் மாதத்தினுடைய அந்த 4ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியிலே அவர்களை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்கு கடந்து போனது போல கர்த்தர் நம்மையும் இந்த எல்லா தீங்குகளிலிருந்தும் இந்த நாளிலே நம்மை காத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள அந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 21வது வசனத்திலே ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி விலகி போனது போல நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்துல 400 வருஷங்கள் அவர்கள் திரும்பவுமாய் தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு தங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை தெரிந்து கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு போனபடியெல்லாம் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவனை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை, அதை காட்டிலும் வேறு உருவங்களை வேறு விக்கிரகங்களை சிலை வழக்கங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதற்காகவே ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் ஆண்டவர் அந்த நாட்களிலே அனுப்பி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அத போல இங்கே யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபின் மூலமாய் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படிக்கு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற அவர்களிடத்திலே வருகிற பொழுது அவர்கள் இவன் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி இவன் சொப்பனம் கண்டு அதை சொன்னதின் நிமித்தம் இவனுக்கு நாம் ஏன் அடிமைப்பட வேண்டும், இப்பொழுதே இவனை கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அல்லது இவனை எப்படியாகிலும் தீர்த்து கட்டி விட வேண்டும் என்று சொல்லி
அவனை நம்முடைய குடும்பத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவனை ஒரு சேருள்ள ஒரு குழியிலே போட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு கொண்டு போக மனதுள்ளவனாய் அந்த இடத்திலே அவன் போய் பார்க்கிறான். அந்த குழியிலே அந்த யோசேப்பு காணப்படாமற் போகிறான். ஏனால் மீதியான இடத்திலே அவனுடைய 2 சகோதரர்கள் சேர்ந்து விற்று விடுகிறார்கள் எடுத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த யோசேப்பை திரும்பவும் தன் தகப்பனிடத்தில் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவனுக்கு மனம் அடித்து கொண்டிருக்கிறது. அவன் மூத்தவனாய் காணப்படுகிறான். தகப்பனுடைய எல்லாவற்றிற்கும் அவன் பொறுப்பாளியாய் காணப்படுகிறான். ஸோ அந்த பொறுப்பினாலே நிச்சயமாகவே இவர்கள் செய்கிற அந்த காரியத்திலிருந்து இளையவனை நான் விடுவித்தேன், தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போவேன் என்று சொல்லி அவனை தேடுகிறவனாய் அவன் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், எங்கள் இரத்த சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். தப்புவித்தது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 24வது வசனத்திலே பார்க்கிறோம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அதே அதிகாரத்திலே நம்ம பார்க்கிற பொழுது அவன் திரும்பவும் வந்து பார்த்த பொழுது இளைஞனை அதில் காணவில்லை என்று சொல்லி அவன் பார்க்கிறான். இடைப்பட்ட நேரங்களிலே அவனுடைய சகோதரர்கள் 2 பேர் அவனை எடுத்து எகிப்துக்கு போகிற மீதியானினுடைய கையிலே அவனை விற்று போடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட திரும்பவும் தகப்பனிடத்திற்கே நாம் போக வேண்டும். பிதாவாகிய தேவனை விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் நம்மை அழைத்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட குமாரன் என்று சொல்லி ஒரு கதையை நாம் வாசிப்போம். அது கெட்ட குமாரன் அல்ல, இளைய குமாரன் என்று சொல்லி அந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. இளைய குமாரன் என்கிற வார்த்தை மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே ஆஸ்தியை பிரித்து எடுத்துக்கொண்டு போய் தன் நண்பர்களோடு கூட அந்நிய தேசத்திலே உதாசீனமாய் செலவழித்து எல்லாம் செலவழிந்து போன பொழுதோ பன்றி மேய்க்கிற அந்த தவிட்டை சாப்பிடுகிறதற்கு ஆசை உள்ளவனாய் பசி உள்ளவனாய் அந்த இடத்திலே காணப்பட்ட பொழுது அவன் மனம் தெளிவடைகிறது என்பதை பார்க்கிறோம். தெளிவடைந்த பொழுதோ என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நானும் அவர்களில் ஒருவரை போல திருப்தியாய் இருப்பேன் என்று சொல்லி தன் தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பி வருகிறதை போல இந்த நாளிலும் கூட தேவனை விட்டு நீங்கள் திரும்பி போயிருந்தால், தேவனை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தால், தேவனுடைய சத்தியத்தை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தால், தேவனுடைய வார்த்தையை மீறி அநேக காரியங்களை செய்திருப்பீர்களானால் இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நான் திரும்பவும் இடத்திலே வருகிறேன். என் தகப்பனே, நான் உம்முடைய சொந்த பிள்ளையாய் அல்ல, அதாவது எனக்கு உம்முடைய வேலைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு இருந்தால் கூட எனக்கு போதுமானது என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த தகப்பனுடைய பிள்ளை என்று சொல்வதை காட்டிலும் ஒரு வேலைக்காரன் என்கிற அந்த ஒரு எனக்குள்ள அந்த தகுதியாத எனக்கு கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த நாளிலும் கூட நானும் இப்படியா உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை விட்டு இந்த அடைபட்ட நாட்களிலே தூரம் போயிருந்த அநேக நேரங்கள் உண்டு, அநேக சமயங்கள் உண்டு, அநேக நாட்கள் உண்டு. ஆனாலும் இப்பொழுது உம்மை தேட என் முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமியிலே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதே, அது போல பூமியில இருக்கிற அந்த இருதயத்துக்கு, மனம் திரும்புகிற நம்முடைய இருதயத்துக்கு எத்தனை அதிகமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். இப்பொழுதும் கூட முதலாவது காரியம் ஆதியாகமம் 37:21 வாசித்தோம். திரும்பவும் தகப்பனுடைய
இடத்துக்கு கொண்டு போக மனதுள்ளவனாய், திரும்பவும் நீங்க தகப்பனுடைய இடத்துக்கு வரணுமா? திரும்பவும் உங்களுடைய தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய அப்பா பிதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்திற்கு நீங்க வர வேண்டுமா? இந்த காலை வேளையில நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் தங்கும் இடத்தில் போய். ஆதியாகமம் 43:21. நாங்கள் தங்கும் இடத்தில் போய். நாங்கள் தங்கும் இடத்திற்கு போய் எங்கள் சாக்குகளை திறந்த போது. எங்கள் சாக்குகளை திறந்த பொழுது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கையிலே அநேக தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். எந்த தாலந்துகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், எந்த தாலந்துகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஒரு பெரிய விழாவுக்கு நாம் செல்லுகிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு பெரிய இடத்திற்கு அல்லது ஒரு பெரிய பொழுதுபோக்கு பூங்காவிற்கோ இப்படிப்பட்ட காரியங்களான இடங்களுக்கோ நாம் செல்லுகிற பொழுது அங்கே செலவழிக்கிறதுக்கு என்று சில பணங்களை நாம் எடுத்துக்கொண்டு போகிறது உண்டு. அப்படி போகிற இடங்களிலே அந்த பணமெல்லாம் செலவழிந்து போய் கடைசியில மிச்சம் மீதி இருக்கிறதுல நமக்கு அந்த போக்குவரத்து செலவுக்கு மாத்திரம் வைத்து விட்டு எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட நாம் செலவழித்து கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட இடத்திற்கு நீங்க எவ்வளவு பணம் எடுத்துக்கொண்டு போனாலும் அவைகள் திரும்பவும் உங்கள் கையிலே வரும்படிக்காய், எவ்வளவு செலவு செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது திரும்பவும் கிடைக்கும்படிக்காய், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படிக்காய் இந்த கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூன், இந்த 4 மாதங்கள் நடைபெற்ற நாட்களில் இந்த வருமானங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும்படிக்காய் கர்த்தர் நிச்சயமாகவே திரும்ப நம்முடைய கைகளிலே நம்முடைய பொருள்களை, நம்முடைய வருமானங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் கையிலே அந்த பணம் எங்கள் கைகளே திரும்ப வந்தது, அந்த பணம் எங்கள் கையிலே திரும்ப கொடுக்கப்பட்டது, அந்த பணத்தை திரும்பவும் எங்கள் கைகளிலே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதான அருமையான அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அது போல திரும்பவும் இழந்து போன அந்த பணத்தை திரும்பவும், இழந்து போன வருமானத்தை திரும்பவும், இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, இந்த 4 மாதங்கள் நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே. எங்களை பார்த்து ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் அவைகளை எங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படிக்காய் நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த அடைப்பின் நாட்களிலே சில கம்பெனிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு இந்த அடைப்பின் நாட்களுக்கு, இந்த விடுமுறை நாட்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிற சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிற அந்த தொழிலாளர்களுக்கு தேவன் நிச்சயமாய் கொடுக்கத்தக்கதாக அந்த அதிகாரிகளுக்கு, அந்த முதலாளிகளுக்கு தேவன் அதே போலவே வருமானங்களையும், அந்த முதலாளிகளுக்கும் அப்படிப்பட்ட வருமானங்களையும் கர்த்தர் கட்டளையிடத்தக்கதாய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பின் நாட்களிலே எப்படி அவன் காணப்பட்டதோ, திரும்பவும் அவருடைய சகோதரர்களுக்கு எப்படி அந்த வருமானம் காணப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த வருமானம் திரும்பவுமாய் அவர்களுடைய கரத்திலே திரும்ப கொடுக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தாமே நமக்கு அந்த திரும்பவும் அந்த பொருள்கள் கொடுக்கப்படத்தக்கதாய், இழந்து போன எல்லாவற்றையும் கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா அவரே நோக்கி பார்ப்போம். தாவீது கூட
ஆமென். பெலிஸ்தர் தேசத்திலே போய் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆமென். அவன் பெலிஸ்தர் தேசத்திலே வாழ்ந்த அந்த நாட்களிலே ஆமென், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிற பொழுது ஆமென், அந்த பெலிஸ்தர் இவனுக்கு இந்த தாவீதுக்கு இடம் கொடுத்த அந்த பெலிஸ்தருடைய ஒரு பிரபு இவனையும் கூட்டிக் கொண்டு அந்த சண்டைக்கு போகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே பெலிஸ்தர்கள் தாவீதை பார்த்து வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவன் சிக்லாகிலே குடியிருந்தவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது அந்த படைக்கு அவன் போயிருந்த பொழுது அவனுடைய பொருள்கள் எல்லாம் அமலேக்கியர் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஜீவன் போகுமட்டாய் தேவனை நோக்கி பார்த்தவன் அழுகிறதை அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி அவன் துக்க முகத்தோடு கூட வாசிக்கிற பொழுது அவனோடு கூட இருந்த ஜனங்களை அவனை கொல்லும்படிக்கு கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நான் இப்பொழுது அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகவா என்று சொல்லி கேட்க, நீ போ, ஒரு சரட்டையாயிலும் பின் வைத்து போகிறதில்லை, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லி அப்படியே தேவன் இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது தாவீதுக்கு அத்தனையும் திருப்பி கொடுத்தது போல தேவன் நிச்சயமாகவே நமக்கும் திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இழந்து போன உங்களுடைய வருமானங்கள் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 2வது வார்த்தையிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே அவரவருடைய கைகளிலே அவரவருடைய சாக்கிலே திறக்கிற பொழுது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படி அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். நாங்கள் அதை திரும்ப எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அப்படியே அந்த பணம் எங்கள் சாக்கினுடைய வாயிலே காணப்பட்டது. அவைகளை நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி யோசேப்பினுடைய பாதபடியிலே அவர்கள் வைக்கிறதை பார்க்கிறோம். அப்படி திரும்பவும் அவர்கள் தானியம் கொள்ளும்படிக்கு யோசேப்பை நோக்கி போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்கு அது காரியங்கள் தெரிவிக்கப்பட்டது. அப்படி போல இந்த நாளிலும் நம்முடைய எல்லா வருமானங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா குறைவுகளும் இழந்து போன எல்லாவற்றையும் தாவீதுக்கும் கொடுத்தது போல தேவன் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதங்களிலே இவ்வளவு வருமானங்களை நாங்கள் இழந்து போயிருப்போம், இவ்வளவு இழந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு சொல்லுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. தேவன் நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தாவீதுக்கு திரும்ப கொடுத்தது போல ஆமென், யோசேப்பு எப்படி தன் தகப்பன் குடும்பத்தாராய தன் சகோதரருக்கு திரும்ப அந்த பணங்களை கொடுத்தது போல தேவன் நிச்சயமாகவே நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதித்து தரும்படிக்க ஆமென். 1 ஆதியாகமம் 37:21 திரும்பவும் தகப்பனிடத்திற்கு நாம் வரணும். 2வது 43:21 திரும்பவும் நம்முடைய வருமானங்கள் நமக்கு கொடுக்கப்படும். ஆதியாகமம் 46:4 வாசிக்க போகிறோம். நாம் இப்போ நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். எத்தனை அருமையான வார்த்தைகள் பாருங்க. I'll go down with thee into Egypt, and I will also surely bring thee up again, and Joseph shall put his hand upon thine eyes. ஆங்கிலத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். இது யாரு சொன்ன வார்த்தை தெரியுமா? நமக்கு கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாக்கோபு முதிர்ந்த வயதாய் காணப்படுகிறான். இந்த முதிர்ந்த வயதிலே யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபை யோசித்துக் கொண்டிருக்கிறான், இந்த பஞ்ச காலத்திலே நாம் எகிப்திற்கு போக வேண்டுமோ என்று சொல்லி அவன் அங்கலாய்ப்போடு கூட காத்திருக்கிறான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததியார், அவனுக்கு சந்ததியே பிறக்கவில்லை, உன்னுடைய சந்ததியார் 430 வருஷம் எகிப்திலே இருப்பார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை தேவன் நினைவு கூறும்படிக்காய், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். யாக்கோபு முதிர்ந்த வயதிலே காணப்படுகிறான். இப்பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி யாக்கோபு கொடுக்கப்படுகிறது. அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட
தனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வண்டிகளிலேயும் தனக்காக கொடுக்கப்பட்ட எல்லா பொருள்களையும் பார்த்து பிரமித்தவனாய் அந்த இடத்திலே அவனை நோக்கி பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை மூடி, ஆண்டவரே இதை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் போகட்டுமா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் பழியிட்டு ஆண்டவருடைய உத்தரவை கேட்டு பெறுகிற பொழுது தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகால் உன் கண்களை மூடுவான். ஆமென். அப்பொழுது அந்த முந்தின வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாய் ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிடுகிறான். முதலாவது அவன் தேவனை நோக்கி போய் தேவனை தரிசித்த இடத்திற்கு போய் தகப்பனுடைய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிடுகிறான். அவன் தரிசித்த இடத்துக்கு போய் பெயர்செபாவிலே போய் ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிடுகிறான். தன் தகப்பனுடைய தேவனுக்கு, ஆபிரகாமுடைய தேவனுக்கு அவன் அந்த பலியிடுகிறான். பலியிட்டு அவன் அந்த இடத்திலே தங்கி இருக்கிற பொழுது அன்று இரவிலே தேவன் 2வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். இதோ அடியேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது, நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், உன்னை அங்கே பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி இந்த 4வது வசனத்தையும் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை திரும்ப வர பண்ணுகிறார். எந்தெந்த காரியத்தை நாம் இழந்து போனோமோ, எந்தெந்த இடங்களை இழந்து போனோமோ, எந்தெந்த வசதிகளை இழந்து போனோமோ, எந்தெந்த நன்மைகளை நாம் இழந்து போனோமோ, அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் அவரை நோக்கி நாம் முதலாவது கேட்கிற பொழுது, இந்த யாக்கோபு தேவனுக்கு பலியிட்டங்க ஆராதனை செய்து அவரிடத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, பயப்படாமல் போ, இந்த எகிப்துக்கு போ, அங்கே உன் மகனாகிய யோசேப்பின் கண்களை மூடுவான், நல்ல முதிர் வயதிலே நீ மரித்து போவாய், உனக்கு அநேக சாதிகளை, உன் பிள்ளைகளை அநேக சாதிகளாய் உண்டாக்கும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே 3வது காரியம், ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலும் கூட நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், இந்த கானான் தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். எந்தெந்த இடத்தை விட்டு போனீங்களோ நான் திரும்ப வர பண்ணுவேன். சென்னையில இருந்து இந்த அடைப்பின் நாட்களில் எந்தெந்த ஜனங்கள் கடந்து போனார்களோ அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் திரும்ப வர பண்ணக்கூடிய ஒரு நாட்களை தேவன் அதி சீக்கிரத்திலே நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். நடைபெற்ற தேவாலயங்கள் திறக்கப்படும்படிக்காய், திரும்பவும் திறந்து திரும்பவும் சபைக்கு வர பண்ணும்படிக்காய் தேவன் நிச்சயமாகவே ஒரு நாளை நமக்கென்று நியமித்திருக்கிறார். அதை அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் 46:4 ஆதியாகமத்திலே, நான் திரும்ப வர பண்ணுவேன், உங்களை தேவாலயத்திற்குள்ளே திரும்ப வர பண்ணுவேன், தேவனை துதிக்கும்படிக்காய் திரும்ப வர பண்ணுவேன், தேவனை ஆராதிக்கும்படிக்காய் நான் திரும்ப வர பண்ணுவேன், தேவனை சந்திக்கும்படிக்காய் திரும்ப வர பண்ணுவேன், தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் நான் உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் திரும்ப அவருடைய சமூகத்திலே வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய இந்த காலை வேளையில நம்மை அழைத்திருக்கிறார். முதலாவது ஆதியாகமம் 37:21 தகப்பனிடத்திற்கு நம்மை திரும்ப கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பணங்களை நம்முடைய கைகளிலே திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஸ்தலங்களுக்கு, ஆராதனை ஸ்தலங்களுக்கு எதெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம் அவைகளிலே திரும்ப வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனம். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடே இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். முந்தின வசனத்திலே நாம் வாசித்தோம், திரும்ப வர பண்ணுவார்.
ஆமென். திரும்ப வர பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி யாக்கோபிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது யோசேப்பினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆமென். என்ன பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று. அப்படியானால் தேவனிடத்திலே 46 நாளிலே திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை யாக்கோபு தன் இளைய குமாரனாகிய யோசேப்பை நோக்கி, ஆமென், நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரர் கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொல்லுகிறான். அப்படியானால் இந்த நிலங்கள், இந்த இடங்கள் எல்லாம் மோசே போய் அவர்களுக்கு பங்கிடுவதற்கு முன்பாகவே யாக்கோபு அவர்களுக்கு பங்கிட்டு எழுதி வைத்தது போல காணப்படுகிறது. எத்தனை அருமையாய் 430 வருஷங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் இவைகள் எல்லாம் திட்டமும் தீர்மானமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை நம்முடைய வார்த்தைகள் மூலம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் எப்படி உன்னை திரும்ப வர பண்ணுகிறாரோ அதே போல திரும்பவும் சந்தோஷமாய் போக பண்ணவும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ இருந்த இடங்களிலே, ஆமென், வெட்கப்பட்ட இடங்களிலே தேவன் திரும்பவும் உன்னை போக பண்ண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையினுடைய ஆசீர்வாதத்தை திரும்பவும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்திலே திரும்பவும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளின் எல்லா ஓட்டங்களையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். முன்னாட்களில் நடந்தது போல சங்கீதங்களில் வாசிக்கிறோம், முன்னாட்களில் நாங்கள் சிரித்து பேசிக்கொண்டு தேவாலயத்திற்கு போன பொழுது, ஆமென், அந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்கிற அந்த வாக்கை நாம் வாசிக்கிற பொழுது அதனுடைய தாற்பயம் நமக்கு நன்றாய் விளங்கும். ஆகவே இந்த நாளிலும் முன்னாட்களில் நடந்தது போல சந்தோஷத்தோட தேவனுடைய சமூகத்திலே திரும்பவும் போக பண்ணுகிற, திரும்பவும் போய் சபைகளுக்கு போய் ஆராதிக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கத்தக்கதா நான் திரும்பவும் போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 37:21 தகப்பனிடத்துக்கு நாம் திரும்ப வரணும். 43:21 நம்முடைய வருமானங்கள் நம்முடைய கையில திரும்ப வர பண்ணுகிற தேவன். அதே போல 46 நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை திரும்ப வர பண்ணுகிற தேவன். அதே போல தேவனுடைய சமூகத்திலே 48:21 திரும்ப போக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 22:25 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 22:25. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். என்னாகமம் 22:25 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் அந்த இடத்திலே பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு கழுதையின் மூலமாய் பேசத்தக்கதாய் கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் உணர்வுகளை அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். திரும்ப அவன் அதை அடிக்கிற பொழுது அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 27வது வசனம், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடிக்கிறான், மறுபடியும் அடிக்கிறான். 28 உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்கிறான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்ன கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் 32வது வசனத்திலே,
தூதனானவர் அவனை நோக்கி, அவன் வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் அவனுடைய கண்களை திறக்கிறார். 31வது வசனத்திலே. இப்பொழுது 32ல அவர் சொல்லுகிறார், அவனை நோக்கி, நீ உன் கழுதியினோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரிடையாக புறப்பட்டு வந்தேன். முதலிலே இந்த பிழையாமின் இடத்திலே அந்த ராஜா பாலாக் ராஜா வந்து கேட்கிற பொழுது, பாலாக் ராஜாவுக்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லும்படிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் வரமாட்டேன், நீ போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதோடு கூட அவன் விட்டிருந்தா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். அவனும் மரித்து போகிற சூழ்நிலை அவனுக்கு காணப்பட்டிருக்காது. ஆனா இவன் மறுபடியுமாய், நீங்க தங்கி இருங்க, நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லி மறுபடியுமாய் கேட்ட பொழுதுதான் அவனுக்கு அந்த பிரச்சனையே உருவாகிறது. பிழையாம் காலமே இழந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல அப்படி போனவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட போக வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது அவன் அதை கேட்டு கீழ்ப்படிந்திருந்தானால் அவன் நிச்சயமாகவே கர்த்தராலே தண்டிக்கப்படாமல் இருந்திருப்பான். அது மாத்திரமல்ல, இந்த பாலாக் ராஜாவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து உள்ள ரகசியங்களை அவன் சொல்லி கொடுத்ததுனாலே அந்த இடத்திலே பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே திரும்ப நாம் அடி வாங்காதபடிக்கு, திரும்ப நாம் தேவனாலே அடிக்கப்படாதபடிக்கு, சிட்சை செய்யப்படாதபடிக்கு கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோட நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். கர்த்தரிடத்திலிருந்து நாம் அடி வாங்காதபடிக்கு, திரும்ப தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு, திரும்ப அவரை நோக்கி பார்த்து, இதோ ஒரு வெண்கல சர்ப்பம் மோசையினாலே வைக்கப்பட்டது, கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவர்கள் அதை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் விடுதலை பெற்று கொண்டார்கள், அவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்த்து நாம் விடுதலை பெறத்தக்கதாய், நாம் திரும்ப அடி வாங்காதபடிக்கு, திரும்ப தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் எந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே சிட்சிக்கப்படாதபடிக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் சிட்சிக்கப்படாதபடிக்கு என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த இடத்திலே வருகிறத பார்க்கிறோம். தேவனாலே சிட்சிக்கப்படுகிறோம், நாம் பாவத்திலே தண்டிக்கப்படாதபடிக்கு தேவனாலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே தண்டிக்கப்படாதபடிக்கு சிட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்படத்தக்கதாய் திரும்பவும் அவரை நோக்கி பார்த்து விடுதலை அடைய வேண்டும். உம்மை நோக்கி பார்த்ததினால் விடுதலை அடைந்தோம் என்று சொல்லி ஒரு பாடலை பாடுகிறோமே, அதை போல தேவனை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையிலே விடுதலை பெறத்தக்கதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், நீர் சுதந்திரராமே, ஆமேன், புத்திரராமே என்று சொல்லி நமக்கு வார்த்தைகளை நாம் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் இந்த காலை வேளையில ஆராதிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். அவரை ஆராதனை செய்கிற பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். எவ்வளவு துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு கூட சில ஜனங்கள் கடந்த வாரங்களிலே ஆமென் கேட்ட ஒரு செய்தி, ஆண்டவரை விட்டு தூரம் போன அநேக ஜனங்கள் உண்டு. இப்படி தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு, ஏனால் அவருடைய முந்தின நிலைமை அவருடைய பிந்தின நிலைமை முந்தின நிலைமையை காட்டிலும் கேடு உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகாதபடிக்கு தேவன் பிரத்யேகமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல,
அவர் நம்மை அழைத்த தேவன் நம்மை உண்மை உள்ளவராகவே நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தம்மை துதிக்கும்படிக்கு நம்முடைய இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் அவருடைய புத்திரருமாமே என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாமும் அவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஆமேன். கிதியோன் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் பயம் இல்லாமல், பெலிஸ்தருக்கு பயம் இல்லாமல் காணப்பட்டார்கள். அவன் ஒரு சில வருஷங்கள் இந்த பெலிஸ்தர்கள் கையிலிருந்து கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வீரன் மரித்து போன பிற்பாடு, அப்பேற்பட்ட ஒரு ராஜாங்கத்திலே காணப்படுகிறவனாய் இருந்தவன் மரித்து போன பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய், விக்கிரங்களை பின்பற்றி சோரம் போய், தேவனல்லாத தெய்வமல்லாத தேவர்களை பின்பற்றி சோரம் போய் ஆமென் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். அந்த இடத்துல தேவ கோபம் அவர்கள் மேலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 34வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்து தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாய கர்த்தரை நினையாமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நினையாதபடிக்கு காணப்படுகிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு தேவனை நேசிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை வாஞ்சிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதா இந்த காலை வேளையில நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். ஏன்னு சொன்னா திரும்பவும் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். திரும்பவும் கூடாரங்களில் சந்தோஷமாய் பண்டிகை நாட்களில் இருக்கிறது போல திரும்பவும் நம்மை குடியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நாங்கள் விடுதலை அடையத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய வல்லமைகள் பெரியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி மையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் வெளிச்சம் அடையத்தக்கதாய், ஒரு சந்தோஷம் அடையத்தக்கதாய், நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 37:21 படி தகப்பனிடத்திலே நம்மை திரும்ப கொண்டு வருகிற தேவன். 43:21 படி நம்முடைய கைகளிலே நம்முடைய வருமானங்களை திரும்ப கொடுக்கிற தேவன். 46 நாளின் படி நம்மை திரும்ப வர பண்ணுகிற தேவன். எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் திரும்ப வர பண்ணுகிற தேவன். 48:21 ஆதியாகமத்தின் படி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்மை திரும்ப போக பண்ணுகிற, நம்முடைய நிலைகளுக்கு, நம்முடைய ஸ்தானங்களுக்கு நம்மை திரும்ப போக பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்னாகமம் 22:25 படி திரும்ப தவறு செய்கிற பொழுது நம்மை அடிக்கிற, சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 8:33 படி நாம் திரும்பவும் ஆண்டவரை விட்டு தூரம் போகாத ஒரு கிருபையை வாஞ்சிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இளைய குமாரன் எப்படி அவன் கெட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறதை விட அவன் எப்படி திரும்ப தன் தகப்பனிடத்திற்கு வந்தான் என்று சொல்லி ஆமென், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுமானால் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறதும் நாம் பெற்றுக்கொள்கிறதும் உறுதிப்படும் என்று சொல்லி வாஞ்சிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் அப்படியே செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அந்த அருமையான ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில கர்த்தருடைய கரத்திலே பிரத்யேகமாய் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரத்யேகமாய் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அதன்படி செய்ய போகிற இந்த வசனங்களை ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரத்யேகமாய் தொட்டு சுகப்படுத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் இந்த அடைப்பின் இந்த 12 நாட்களும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து தேவையான வருமானங்களை கொடுத்து நல்ல ஆடை ஆகாரங்களை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவை நோய் தொற்றிலிருந்து விடுதலையாக்கி சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து நல்ல சமாதானம், சந்தோஷம் தம்முடைய கிருபையின்படியே நீர் வழி நடத்தும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடைய காரம் கூட இருக்கட்டும். உடைய ஆவியானவர் அவர்களை பிரத்யேகமாய் நிரப்பும்படிக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் செபிக்கிறேன். இந்த கரத்தினாலே நீங்க மூடுங்க. சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேய்ப்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் சமாதான சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுலமே பரிசுத்த
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தோடு காணப்பட கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அருளி செய்வீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.